அவர் லைஃப் ஸ்டைல் ஹேஸ் மோர் பவர் தென் த டீச்சிங். ஆமாங்க, பேதுரு புஸ்தகத்தில் ஒரு காரியம் எழுதியிருக்கு. ஆமாம், நான் அதை தியானம் பண்ணும்போது கவனித்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் சொல்லுது, அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோட கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கி அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுதுங்க. அதாவது மனைவிகளுடைய வாழ்க்கை, அவர்களுடைய நடைமுறை, அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய கேரக்டர், அவர்களுடைய லைஃப் ஸ்டைல், அதை பார்த்து ஒருத்தர் என்ன பண்ண முடியும், ரட்சிக்கப்பட முடியும், ஒருத்தர் ஆதாயம் செய்ய முடியும். பாருங்கள், அப்போ பைபிள் சொல்லுது போதனையின்றி, அவர்களுக்கு டீச் பண்ணவே தேவையில்லை. பைபிள் வசனம் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி போதிக்க வேண்டியதில்லை. நம்முடைய வாழ்க்கை முறையே ஒருத்தர் என்ன பண்ணுது அப்படின்னு ஆதாயம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்றது உண்மைங்க, உண்மை. அதை ட்ரை பண்ணலாம். நம்முடைய லைஃப் ஸ்டைலை பவர்ஃபுல்லதாக நம்ம மாற்றலாம்.